ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட். என்னுடைய லைஃப் ஸ்டோரி, என்னுடைய லைஃப் ஜேர்னியை உங்ககிட்ட ஷார்ட்டாக ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்ல ஆசைப்படுறேன். அதன் பிரகாரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் மாதிரியே தான் ஒரு மிடில் கிளாஸில் பிறந்த நான் வளர்ந்து எனக்கு படிப்பில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸ்போர்ட்ஸில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனால் அந்த காலகட்டங்களில் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப டெவலப் ஆகலை. அதனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. நான் ரொம்பவுமே பேக் பெஞ்சுக்கு ரொம்ப பேக் பெஞ்சு தான் நான். அதனால் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. ஸ்போர்ட்ஸில் எனக்கு அதிகமான கவனங்கள் செலுத்த முடியாமல் போயிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய காரணம். ஆனால் நான் ஒரு அத்லட். ஜூனியர் லெவலில் டிஸ்ட்ரிக்டில் சாம்பியன் நான். அதை முடித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்தக்குள்ள கராட்டே பிளாக் பெல்ட்டு, அதுவும் பிளாக் பெல்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட 10th அப்புறம் என்னோட இந்த ஜேர்னி எல்லாமே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு. ஒரு அத்லட்டா, ஒரு கராட்டே பிளாக் பெல்ட்டா என்னால் இதுக்கு மேலே என்னால் ட்ராவல் பண்ண முடியல. அதுக்கு காரணம் எங்கள் அப்பா அம்மா என்னை அதிகமாக படிக்கணும் அப்படின்னு, படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சி அதில் அதிகமான கவனங்கள் செலுத்த சொன்னாங்க. எனக்கு படிப்பு வரலை. ஸோ இப்படியே என்ன ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்குள்ள 11th 12th முடித்தேன். அப்புறம் காலேஜ் போனேன். காலேஜில் என்னோட திறமைக்கு நிறையா வாய்ப்புகள் நிறையா கிடைச்சிது. ரொம்ப அதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது. அதில் என்னோட என்சிசி நேஷ்னல் சில்வர் மெடல் சாம்பியன் நான். ஸோ என்னோட காலேஜ் அகாடமி இயரில் நான் என்சிசிலையும் என்னோட ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியிலையும் நான் என்னென்ன அளவுக்கு என்னால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நிறையா அச்சீவ்மெண்ட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இப்படியே போயிட்டு இருந்த என்னோட வாழ்க்கை திடீர்னு எல்லாருக்குமே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு அடி, ஒரு மாற்றம் எல்லாருக்குமே நிகழும். அதே போல தான் எதிர்பார்க்க முடியாத மிகப்பெரிய இழப்பு எனக்கு கிடைச்சிது. என்னன்னா, எங்கள் அப்பா இறந்துட்டார். ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்குள்ள எங்கள் அப்பா இறந்துடுறாரு. ஸோ என்னால் இதுக்கு மேலே பெருசாக என்னால் ட்ராவல் பண்ண முடியல. குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சொல்லவே வேணாம். சின்ன வயசுலேயே நான் மேரேஜ் பண்ணிட்டேன். அது சம்மந்தமாக நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் என்னோட ஹெல்த்லேயும் சரி, என்னோட ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, என்னோட கெரியர்லேயும் ரொம்ப என்னால் அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. உடனே குடும்ப சூழ்நிலை காரணமாக அடுத்தது என்னோட வேலைக்கு நான் போயிட்டேன். நான் ஒரு என்னோட போலீஸ் வேலைக்கு போயிட்டேன். ஸோ எனக்கு டைம் போலீஸில் உங்களுக்கு தெரியும் டைம் எப்படி கிடைக்குன்றது. டைம் எனக்கு கிடைக்கல. ஸோ என்னால் அதிகமாக என்னோட இந்த ஒர்க்கில் எனக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. இப்படி போயிட்டு இருந்த வாழ்க்கையில் 2020 உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். 2020 உலகத்தை மட்டும் கிடையாது, உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு மக்களையும் சரி, உடல் ரீதியாக, மன ரீதியாக, தொழில் ரீதியாக புரட்டி போட்ட காலம். அதே போல தான் என்னையும் உடல் ரீதியாக, மன ரீதியாக, தொழில் ரீதியாக என்னை மிகப்பெரிய அளவில் புரட்டி போட்டுச்சு. உயிரிழப்புகளை நம்ம நிறையா பார்த்துருப்போம். நம்ம உறவுகள், நம்ம கூட இருந்தவங்க எல்லாருமே நம்மளை விட்டு போனாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் இருக்க இந்த வீடியோ அப்போது 2020 நான் எப்படி இருந்தேன் அப்படின்றத வீடியோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி மோசமான ஒரு நிலைமையில் இருந்தேன்னா எக்ஸசைஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்றத அப்போ தான் நான் உணர்ந்தேன். ஏனோ தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த வீடியோவை நான் அன்னைக்கு நான் என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக எடுத்த அந்த வீடியோ இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. எக்ஸசைஸ் ஒரு அம்மா, அப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல விஷயம். உங்களை கூடவே இருந்து கவனிச்சுக்கும். உங்கள் கூடவே இருந்து உங்களை தவறான வழியில் போகாமல் உங்களை நல்லா பார்த்துக்கும். அதே போல தான் 2020 எனக்கு நடந்த இந்த உலகத்துக்கு நடந்த மோசமான கோர விபத்துன்னு சொல்கிறதா இல்லை கோர சம்பவம் சொல்கிறதான்னு தெரியல. இந்த மாதிரி பெருசாக பாதிக்கப்பட்டோம் நம்ம. ஸோ நான் இதிலேருந்து வெளியே வரணும், நான் என்னை எப்படி பாதுகாத்துக்கணும்னு நினச்சேன். அப்போது ஆஸ் யூஷுவல் என் கையில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், என்னுடைய ஸ்போர்ட்ஸ், என்னோட எக்ஸசைஸ், இது ரெண்டுமே எனக்கு மிகப்பெரிய அளவில் எனக்கு கை கொடுத்தது. மிகப்பெரிய ஒரு போராட்டம், கஷ்டம், வலிகள் எல்லாத்தையும் தாண்டி நான் வெளியே வரணும்னு நினச்சேன். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட முயற்சி தான் இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 2020 என்னோட ஃபோட்டோ, என்னுடைய வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
இப்போ 2024. இப்போ எனக்கு சரியா வயசு கரெக்டாக 44 வயசு ஆகுது. இந்த 44 வயசில் நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்னோட இந்த 25 வருஷத்தினுடைய இந்த எக்ஸசைஸ், இந்த ஒர்க் அவுட் பண்ணுற இந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு நண்பனா, ஒரு ஃப்ரெண்டா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கீப் ஆன் வாட்சிங் கிராஷ் சைக்கிங். ஐ எம் கார்த்திக். பாய்.